2026 உலகத்தோட ஒரே சூப்பர் பவரான அமெரிக்கா கடந்த 40 வருஷமா தான் தடை விதிச்சு வச்சிருக்க ஒரு நாடு கிட்ட தோத்து போகும்னு உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இதை நான் சொல்லல, ப்ரொஃபசர் சைன் சொல்றாரு. டொனால்ட் ட்ரம்ப்பை பத்தி அவர் சொன்ன 2 கணிப்புகள் ஏற்கனவே உண்மையாகிருச்சு. இப்போ 3வது கணிப்புக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. The United States will lose this war, which will forever change the global order. இது ஏதோ சாதாரண கான்ஸ்பிரசி தியரி கிடையாதுங்க. கேம் தியரியில எக்ஸ்பர்ட்டான ப்ரொஃபசர் சைன் சொன்ன ஒரு பயங்கரமான கணிப்பு. இது இப்போ ரொம்ப வேகமா உண்மையாகிட்டு வருது. ஒருவேளை இது உண்மையானா அடுத்த 6 மாசத்துல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் வெறும் காகிதமா மாறிடும். உலகத்தோட அமைப்பே மொத்தமா மாறிடலாம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்ககிட்ட இருந்து மறைக்கிற அந்த ரகசிய ஸ்கிரிப்டை தான் இந்த வீடியோல நாங்க அம்பலப்படுத்த போறோம். ஈரான் நாட்டோட வெறும் $800 மதிப்புள்ள மலிவான ட்ரோன்கள் அமெரிக்காவோட $1 trillion கர்வத்தை எப்படி மண்ணுல மிதிக்குதுன்னு நாம பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் மேல டொனால்ட் ட்ரம்ப் வெறும் எமர்ஜென்சி வார் பவர்ஸுக்காகவும் தன்னோட பதவியை நீட்டிக்கிறதுக்காகவும் இந்த உலகத்தையே ஒரு அழிவை நோக்கி தள்ளுறாரா? இதோட பாதை ரகசிய அமைப்புகள் மற்றும் உலக முடிவோட அஜெண்டா கூட நேரடியா கனெக்ட் ஆகுதா? அடுத்த சில நிமிஷங்கள்ல உலகம் இதுவரைக்கும் யோசிச்சு கூட பார்க்காத உண்மையோட இன்னொரு பக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க. ப்ரொஃபசர் சைனோட முதல் கணிப்பு டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் ஜெயிப்பாருன்றது. அது அப்படியே உண்மையாகிடுச்சு. அவரோட 2வது கணிப்பு ட்ரம்ப் பதவிக்கு வந்ததும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான போர் வரும்ன்றது. அதுவும் நடந்துருச்சு. ஆனா எல்லாரையும் அதிர்ச்சியாக்கின அவரோட 3வது கணிப்பு என்ன தெரியுமா? இந்த போர்ல உலகத்தோட மிகப்பெரிய சூப்பர் பவரான அமெரிக்கா ரொம்ப மோசமா தோத்து போகும். இது வெறும் கணிப்பு மட்டும் இல்லங்க, இதுக்கு பின்னாடி பல லாஜிக்கான காரணங்களும் இருக்கு. இன்னைக்கு வீடியோல நம்ம அந்த 3வது ரொம்பவே ஆபத்தான கணிப்பை பத்தி தான் முழுசா அலசி ஆராய போறோம். ஒரு பெரிய மிலிட்டரி சூப்பர் பவர் ஈரான் கிட்ட எப்படி தோத்து போக முடியும்னு புரிஞ்சுக்க போறோம். கேம் தியரி மற்றும் உலக அரசியல் நிகழ்வுகள்ல பெரிய எக்ஸ்பர்ட்டான ப்ரொஃபசர் சைன் அவரோட புது இன்டர்வியூல தெளிவா சொல்லிட்டாரு. அமெரிக்கா எந்த சூழ்நிலையிலையும் இந்த போரை ஜெயிக்கவே முடியாதுன்னு. சரி, நேரடியா விஷயத்துக்கே வருவோம். ஈரான் இப்போ எந்த நிலைமையில இருக்கு? ப்ரொஃபசரோட ஆழமான ஆய்வை பார்த்தா ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஈரான் இந்த போருக்காக கடந்த 1 வருஷமோ 2 வருஷமோ தயாராகல, முழுசா 20 வருஷமா தயாராகிட்டு இருக்கு. அவங்களோட இஸ்லாமிய ஆட்சியில இத ஒரு இறுதி போர் அப்படின்னு கருதுறாங்க. அமெரிக்காவை ஒரு பெரிய சாத்தானா அவங்க பாக்குறாங்க. கடந்த ஜூன் மாசம் நடந்த மோதல்ல இருந்து ஈரான் நிறைய அனுபவம் கத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க சும்மா தாக்குதல் மட்டும் பண்ணல. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட பலம் என்ன, அவங்க பாதுகாப்பு அமைப்போட பலவீனம் என்ன, அவங்க எப்படி தாக்குறாங்கன்றத ரொம்ப ஆழமா படிச்சிருக்காங்க. அடுத்த தாக்குதலுக்கு முழுசா தயாராக அவங்களுக்கு 8 மாசம் டைம் கிடைச்சது. அந்த நேரத்துல அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி காட்டி அவங்க வெறும் காலத்தை மட்டும் தான் கடத்தினாங்க. எல்லாத்துக்கும் மேல ஈரான் நேரடியா சண்டைக்கு போகாம தன்னோட பிராக்சி அமைப்புகளை ரொம்பவே புத்திசாலித்தனமா பயன்படுத்துறாங்க. ஏமன்ல இருக்கிற ஹூதிகள், லெபனான்ல ஹிஸ்புல்லா, பாலஸ்தீனத்துல ஹமாஸ், அப்புறம் ஈராக் சிரியால இருக்கிற ஷியா போராளிகள், இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அமெரிக்காவோட மைண்ட் செட்டையும் அவங்க எப்படி போர் செய்வாங்கங்கிறதையும் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ அவங்களோட பிளான் அமெரிக்க வீரர்களை கொல்றது மட்டும் கிடையாது. மொத்த அமெரிக்க சாம்ராஜ்யத்தையும் உலக பொருளாதாரத்தையும் காலி பண்றதுதான் அவங்களோட மாஸ்டர் பிளானிங். அமெரிக்கா கிட்ட நேரடியா மோதாம அவங்களுக்கு பொருளாதார பலமா இருக்கிற சவுதி அரேபியா, UAE, கத்தார், பஹ்ரைன் மாதிரியான வளைகுடா நாடுகளை குறிவைக்கிறாங்க. ஈரானோட இந்த பிளான் எவ்வளோ ஆபத்தானது, எவ்வளோ தெளிவா பிளான் பண்ணிருக்காங்கன்னு இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்க வெறும் மிலிட்டரி பேசஸ் மேல மட்டும் மிசைல்களை வீசல. அதுக்கு பதிலா இந்த அரபு நாடுகளோட ரொம்ப முக்கியமான எரிசக்தி அப்புறம் குடிநீர் கட்டமைப்புகளை தான் டார்கெட் பண்றாங்க. மிடில் ஈஸ்ட் நாடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க குடிக்கிறதுக்கு இயற்கையான நீர் ஆதாரங்களே கிடையாது. அவங்க கடல் உப்பு தண்ணிய டிசாலினேஷன் பிளான்ஸ் மூலமா சுத்திகரிச்சு தான் யூஸ் பண்றாங்க. இந்த நாடுகளுக்கு தேவையான 60% அதிகமான தண்ணி இந்த பிளான்ஸ் மூலமா தான் கிடைக்குது. இதுக்கு ப்ரொஃபசர் சைன் ஒரு பயங்கரமான உதாரணத்தை சொல்றாரு. ஈரானோட ஒரு சின்ன ட்ரோன், அதோட விலையே வெறும் $800 தான் இருக்கும். அந்த ட்ரோன் சவுதி அரேபியாவோட ரியாத் நகர்ல இருக்கிற ஒரு முக்கியமான வாட்டர் பிளான்ட் மேல விழுந்து அதை அழிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? 1 கோடி மக்கள் வாழுற அந்த நகரத்துல வெறும் 2 வாரத்துல குடிக்க தண்ணியே இல்லாம போயிடும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வெறும் 2 வாரத்துல ஒரு முழு நகரமுமே தாகத்தால தவிக்க ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாம ஈரான் இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மாதிரியான முக்கியமான கடல் வழிகளை நடைமுறையில பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அரபு நாடுகளுக்கு தேவையான 90% உணவும் தானியங்களும் இந்த கடல் வழியா தான் உள்ள வருது. சாதாரணமா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பிரச்சனையால கொஞ்சம் விலைவாசி ஏறும், இல்லனா உலக பொருளாதாரம் கொஞ்சம் பாதிக்கும் தான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே சவுதி அரேபியா, UAE மாதிரியான நாடுகளோட இருப்பையே அழிக்கிற அளவுக்கு ஈரான் இப்போ மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அரபு நாடுகள் தான்
அமெரிக்க பொருளாதாரத்தோட முதுகெலும்பாவே இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த பெட்ரோ டாலர் முறைதான். இந்த அரபு நாடுகள் அவங்களோட எண்ணெயை உலக நாடுகளுக்கு டாலர்ல தான் விற்கிறாங்க. இதனாலதான் டாலரோட டிமாண்ட் எப்பவுமே குறையாம உச்சத்திலேயே இருக்கு. அப்புறம் அதே டாலர்களை திரும்ப கொண்டு போய் அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட்லயும் ரியல் எஸ்டேட்லயும் முதலீடு செய்யறாங்க. இன்னைக்கு அமெரிக்காவோட மொத்த பொருளாதாரமும் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேல தான் நிக்குது. இந்த ஏஐ டேட்டா சென்டர்கள்ல மிகப்பெரிய அளவுல முதலீடு செய்யறதே இதே வளைகுடா நாடுகளும் அரபு நாடுகளும் தான். இந்த போர் காரணமா இந்த நாடுகளால எண்ணெயை விற்க முடியாம போச்சுன்னா அவங்க பொருளாதாரம் அழிஞ்சிடும். அப்படி ஆச்சுன்னா அமெரிக்காவோட ஏஐ சிஸ்டம்ல அவங்க இதுக்கு மேல முதலீடு செய்ய மாட்டாங்க. என்னைக்கு இந்த அரபு நாடுகளோட முதலீடு நிக்குதோ அன்னைக்கு அமெரிக்காவோட இந்த ஏஐ பபிள் மொத்தமா வெடிச்சிடும். அதோட சேர்ந்து அமெரிக்க பொருளாதாரமே அரைமட்டமாயிடும். இததான் ப்ரொஃபசர் சைன் அவரோட பாணியில ஒரு ஃபைனான்சியல் பான்சி ஸ்கீம்னு சொல்றாரு. இப்போ இதுல ஒரு பெரிய கேள்வி வருது. உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டு அப்புறம் சக்தி வாய்ந்த அமெரிக்க ராணுவத்தால ஏன் இந்த மலிவான ட்ரோன்களை சமாளிக்க முடியல? இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா அமெரிக்க ராணுவத்தோட மொத்த கட்டமைப்பும் அவங்களோட சிந்தனையும் இரண்டாம் உலக போர் அப்புறம் கோல்டு வார் காலத்துல உருவானதுதான். அந்த காலத்துல போர்னா யார்கிட்ட ரொம்ப விலை உயர்ந்த டெக்னாலஜி இருக்கு, யார் முதல்ல நிலாவுக்கு போறா, யார்கிட்ட பெரிய மிசைல்கள் இருக்கு, இதுதான் போட்டியா இருந்துச்சு. அமெரிக்காவோட மொத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இப்படிப்பட்ட கோடிக்கணக்கான டாலர் செலவுல உருவான காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா 21வது நூற்றாண்டோட போர் முறை மொத்தமா மாறிடுச்சுங்க. இது ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் காலம். இங்க ஒரு மிக மலிவான ஆயுதம் ரொம்ப விலையுயர்ந்த ஒரு சிஸ்டத்தை அசால்ட்டா அழிச்சிடும். சமீபத்துல இஸ்ரேல்ல இருந்து வந்த ஒரு வீடியோ உலகத்தோட பாதுகாப்பு நிபுணர்களையே மிரள வச்சிருக்கு. ஈரானோட ஒரு சாதாரண பாலிஸ்டிக் மிசைல் தரையை நோக்கி வந்துட்டு இருந்தப்போ அதை தடுக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் 11 இன்டர்செப்டர் மிசைல்களை ஏவுனாங்க. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அத்தனையும் வீணா போச்சு. அந்த ஒரே ஒரு மிசைல அவங்களால தடுக்கவே முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தா ஈரானோட ஷாஹித் ட்ரோன்கள் முழுசா ஈரான்லயும் ரஷ்யாவிலயுமே தயாராகுது. இதனால ஸ்பேர் பார்ட்ஸுக்காகவோ இல்ல சப்ளை லைனுக்காகவோ அவங்க வேற எந்த நாட்டையும் நம்பி இருக்க வேண்டியதில்லை. இந்த ஷாஹித் 136 ட்ரோன் இத கெரான் 2ன்னு சொல்றாங்க. அதோட எளிமையான அமைப்பாலையும் மிக குறைந்த விலையாலையும் நவீன போர் முறையையே மொத்தமா மாத்தி அமைச்சிருக்கு. நிஜமாவே இது ஒரு கேம் சேஞ்சர் தான். இதுல ஒரு 2 ஸ்ட்ரோக் பிஸ்டன் இன்ஜின் இருக்கு. இது மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்துல வெறும் 100 லிட்டர் எரிபொருள்ல 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அசால்ட்டா பாயும். இதை இயக்குறதும் ரொம்ப சுலபம். வெறும் ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் கொடுத்து அனுப்பிட்டா போதும், அது பாட்டுக்கு இலக்க நோக்கி போயிட்டே இருக்கும். இந்த ட்ரோன்கள் ரொம்ப தாழ்வா பறக்கிறதுனால 2 பெரிய லாபம் இருக்கு. ஒன்னு, இது பறந்து போகும்போது ஒரு விதமான பயங்கரமான சத்தத்தோட போறதுனால மக்கள் மத்தியில ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்குது. 2வது, இவ்வளவு தாழ்வா பறக்கிறதுனால ரேடார் மூலமா இதை கண்டுபிடிச்சு நடுவுல தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெறும் 8 அடி அகலமே உள்ள இந்த ட்ரோன் 40 கிலோ வெடிமருந்த தூக்கிட்டு போகும். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இன்டர்செப்டர் மிசைல வச்சு இந்த சீப்பான ட்ரோனை தடுக்கிறது எப்படின்னா ஒரு சின்ன காரை நிறுத்துறதுக்கு ஒரு பெரிய ட்ரெயினை மோத விடுற மாதிரி. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான செலவுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சரும் கூட்டுப்படை தலைவரும் CNN கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலிஸ்டிக் மிசைல்ஸை தடுக்கிறத விட இந்த ஈரானிய ட்ரோன்களை தடுக்கிறது தான் இப்போ ரொம்ப பெரிய சவாலா இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார பேரழிவு. ஒரு பக்கம் பார்த்தா ஈரானோட ஒரு ட்ரோன் விலை வெறும் $50,000 தான். ஆனா அதை சுட்டு வீழ்த்த அமெரிக்கா யூஸ் பண்ற ஒரு மிசைலோட விலை பல மில்லியன் டாலர். $50,000 ட்ரோனை அழிக்க மில்லியன் கணக்கான டாலர்களுக்கு செலவு பண்ணா அமெரிக்கா மாதிரி எவ்வளவு பெரிய நாடா இருந்தாலும் இந்த போரை ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அமெரிக்கா கிட்ட இப்போ இந்த காஸ்ட்லியான மிசைல்ஸ் எல்லாம் வேகமா தீர்ந்துகிட்டே வருது. சீனாவுக்கு பயந்து ஆசியாவில ரகசியமா சேர்த்து வச்சிருந்த ராணுவ இருப்புகளையும் இப்போ எடுத்து யூஸ் பண்ற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. கடந்த 20 வருஷமா உலகத்தையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்த அமெரிக்காவோட கர்வம் உடைய போறதுக்கான அறிகுறி தான் இது. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சதுன்னா பெட்ரோ டாலர் மட்டும் அழியாது, உலகம் வேகமா ஒரு மல்டிபோலர் வேர்ல்டு நோக்கி நகரும். அதாவது உலகத்துல அமெரிக்காவோட ஆதிக்கம் மொத்தமா புதைக்கப்பட்டுடும். இது வரைக்கும் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி ஆகாயத்துல இருந்து மட்டும்தான் தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னா, வெறும் வான்வழி தாக்குதலை மட்டும் வச்சு எந்த ஒரு நாட்டோட ஆட்சியையும் மாத்தவே முடியாது. ஒரு ஆட்சியை கவிழ்க்கணும்னா கண்டிப்பா தரைப்படை களம் இறங்கியே ஆகணும். ஆனா அமெரிக்கா இப்போதைக்கு ஈரானுக்கு தங்களோட வீரர்களை அனுப்பும் எண்ணம் இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் வர்ற சில மாசங்கள்ல அரபு நாடுகளும் இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கு பயங்கர பிரஷர் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த நாடுகளுக்கு ஆபத்து வந்தா அமெரிக்காவோட பெட்ரோ டாலரும் சேர்ந்தே மூழ்கிடும். மிலிட்டரி கமாண்டர்கள் எவ்வளவு எச்சரிச்சோம் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இந்த போர்ல குதிச்சாரு? ப்ரொஃபசர் சைன் இதுக்கு 3 முக்கியமான காரணங்களை சொல்றாரு. 1, ஓவர் கான்பிடன்ஸ். சமீபத்துல வெனிசுலால பண்ண ஒரு சின்ன ஆபரேஷன் ஜெயிச்சதுனால ட்ரம்ப் தன்னோட ராணுவ பலத்தை நினைச்சு ரொம்பவே கர்வமாயிட்டாரு.
இது எப்படின்னா, ஐரோப்பாவை ஜெயிச்ச ஹிட்லர் அதே திமிரில சோவியத் யூனியன் மேல கை வச்சு தன் படையையே அழிச்சுக்கிட்ட கதை தான். 2 அரசியல் அப்புறம் பண லாபம். இந்த போர்னால அமெரிக்காவுக்கு பெருசா எந்த லாபமும் இல்லைன்னாலும் ட்ரம்புக்கு தனிப்பட்ட முறையில அரசியல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் நிறைய லாபம் இருக்கு. சவுதி அரேபியா ட்ரம்போட மருமகன் ஜாரெட் குஷ்னரோட பிசினஸ்ல $2 பில்லியன் முதலீடு பண்ணிருக்காங்க. 3வது அதிகார பசி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மிரியம் அடல்சன் மாதிரியான இஸ்ரேல் கோடீஸ்வரர்கள் ட்ரம்புக்கு ஃபண்ட் பண்றாங்க. அமெரிக்க சட்டப்படி 3வது தடவை ஜனாதிபதியாக முடியாதுனாலும் ஒருவேளை போர் நடக்கிறப்போ வார் டைம் பிரசிடென்ட் அப்படிங்கிற பேர்ல ட்ரம்ப் தன்னோட பதவி காலத்தை நீட்டிக்க பாக்குறாரா? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னா, வார் டைம் பிரசிடென்டா தன்னோட பதவி காலத்தை நீட்டிச்சுக்க நினைக்கிறது ஒரு காரணம். ஆனா 3வது காரணமா அந்த ப்ரொஃபசர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, நீங்க உலகத்தோட பழைய ஆவணங்களையும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸையும் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். இந்த உலகத்தோட அதிகாரத்தை சில ரகசிய அமைப்புகள் தான் பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப பிரபலமான குரூப் தான் இலுமினாட்டி. இது 3 பிரிவா பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஜெசூட்ஸ், இவங்க தான் வத்திக்கான கண்ட்ரோல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சபேஷியன் பிராங்கிஸ், இவங்க மாடர்ன் இஸ்ரேலோட அதிகார மையத்தை அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க. 3வது ஃப்ரீ மேசன்ஸ், அமெரிக்காவோட ஒட்டுமொத்த பாதுகாப்பு அப்புறம் ராணுவ அமைப்புகளை இவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த ரகசியமான ரொம்ப பவர்ஃபுல்லான குரூப்ஸ் என்ன நம்புறாங்கன்னா, இந்த உலகத்தோட கடைசி காலத்துல மிடில் ஈஸ்ட்ல ஒரு பெரிய போர் நடக்கும். இவங்க தங்களோட சொர்க்கத்தை பூமியில உருவாக்கணும்னா அந்த போர்ல இஸ்ரேல் கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. இது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஒரு ஆன்மீக திட்டம். இதுல லாஜிக் இருக்கா இல்லையா, இதனால உலக பொருளாதாரமே அழிஞ்சிடுமா, இதையெல்லாம் பத்தி அவங்களுக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. அவங்க எப்படியாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றிடணும்னு நினைக்கிறாங்க. ப்ரொஃபசர் சைம் சொன்ன 3வது கணிப்பு இதுதான். முதல் 2 கணிப்புகள் நடந்த மாதிரி இதுவும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சுருக்கமா சொல்ல போனா, அமெரிக்கா ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதிர்ஷ்டவசமா அந்த போர்ல அமெரிக்கா ஜெயிச்சாலும் அது அவங்களுக்கு பெரிய தோல்வியா தான் முடியும். ஈராக், லிபியா, சிரியா அப்புறம் ஆப்கானிஸ்தான்ல நடந்த மாதிரி ஈரான் மேல தாக்குதல் நடத்துறது அமெரிக்கா தன் கால்ல தானே கோடரியால வெட்டிக்கிறதுக்கு சமம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம்.